இந்த 2026ல யூடியூப் மூலமா பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு. ஆமாங்க, உண்மைதான். பட் நான் இந்த வீடியோல சொல்ல போற இந்த 6 விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுபடி உங்களுடைய சேனல் ரன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்க இந்த இடங்கள்ல சொதப்புனீங்கன்னா உங்களுடைய சேனல் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டாலும் அதுல போடக்கூடிய வியூஸ்லாம் ஜஸ்ட் 1K 2K வியூஸ் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் நீங்க எத்தனை தடவை தான் மாறி மாறி வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸே ஆகாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ இந்த பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்க. அதுலயும் நான் கடைசியா உங்களுக்கு போனஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல தான் மேட்டரே இருக்கு. சோ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னுடைய பேர் ஹரி. நான் யூடியூப்ல மல்டிபிள் யூடியூப் சேனல்ஸ் ஓவர் 15 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட ரன் பண்றேன். அண்ட் அங்க நான் கத்துக்கிற விஷயங்களை இங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ அதனால உங்களோட யூடியூப் growthக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, the new era of SEO. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை சில பேருக்கு மேபி இந்த SEO-னா என்னன்னு தெரியாம போகலாம். இந்த SEO-ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன்ங்கறத நம்ம SEO-னு ஷார்ட்டா சொல்லுவோம். சோ இந்த SEO-ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ்க்கு நம்ம இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ்லாம் போடுவோம்ல. சோ இந்த மாதிரி டாக்ஸ், டிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சோம்னா நல்ல வியூஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்க நிறைய வீடியோஸும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ செத்து போச்சு. ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. இன்னைக்கு தேதிக்கு வந்து யூடியூப்ல ஜெமினியோட இன்டகிரேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அதனால ஜெமினியால உங்களுடைய வீடியோல நீங்க இந்த மாதிரி டாக், டிஸ்கிரிப்ஷன் போடுறீங்க இதெல்லாம் அது பார்க்கறதே கிடையாது. ஜஸ்ட் உள்ள போன உடனே ஃப்ரேம் பை ஃப்ரேமா, வேர்ட் பை வேர்டா நீங்க அந்த வீடியோல என்ன பேசுறீங்க, அந்த வீடியோல என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குங்கிறத அது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டென்ட் யாருக்கு தேவையோ சரியா அவங்க கிட்ட கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சோ அதனால நம்ம முன்னால பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி நல்ல கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு டைட்டில் வைக்கிறேன், ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், டாக்ஸ் பக்காவா பார்த்து போடுறேன், அதனால நமக்கு வியூஸ் வந்துடும், இந்த மாதிரி விஷயங்கள் இனிமே நடக்காது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏஐயோட இன்டகிரேஷன் யூடியூப்ல இந்த 2026ல ரொம்பவே ஹெவியா மாறிடுச்சு. சோ அதனால நீங்க உங்களுடைய சேனல் ஆப்டிமைஸ் பண்ணி ரேங்க் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீடியோஸ்ல சில முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. லைக் இந்த வீடியோ நான் பேசுற மாதிரி எப்படி நீங்க குயிக்கா உங்களுடைய 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரது, உங்களுடைய சேனலோட ரீச் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நீங்க எம்பசைஸ் பண்ணி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஓகே இந்த வீடியோல இவங்க இதை பத்தி தான் பேசுறாங்க. சோ அதனால நம்ம இதை பத்தி தேடுற ஆடியன்ஸ்க்கு இந்த வீடியோ கொண்டு போய் காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த புது ஏஐ டூல் உங்களோட வீடியோ கொண்டு போய் சரியான ஆடியன்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்போ ஹரி இந்த பழைய மாதிரி டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ்லாம் போடவே வேண்டாமா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க தாராளமா போடலாம். பட் அப்போ இருந்த SEO ஸ்ட்ராட்டஜி இப்போ வேற மாதிரி மாறிடுச்சுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, the new session success. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடிலாம் ஒரு வீடியோ வைரல் ஆகணும் அப்படின்னா நம்ம போட்ட அந்த வீடியோவை ஆடியன்ஸ் கொஞ்சம் அதிகமா ஃபுல்லா பார்த்து அந்த வீடியோக்கு நல்ல ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இருந்தாலே ஓரளவுக்கு அந்த வீடியோ நல்ல வியூஸ் கொண்டு வந்துடும். பட் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுப்போம், அந்த வீடியோ ஒரு வியூவர் வந்து பாக்குறாரு அண்ட் அந்த வீடியோ வந்து நல்லா ஃபுல்லா தான் பாக்குறத பார்த்து முடிச்சுட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னா இது உங்களுடைய சேனலையும் சரி அந்த வீடியோவும் சரி நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணிரும். அது எப்படி ஹரி என்னோட வீடியோ தான் அவங்க ஃபுல்லா பார்த்துட்டாங்களே அப்போ இது எனக்கு பிளஸ் தானே சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா செஷன் சக்சஸ்ங்கிற ஒரு புது விஷயம் வந்திருக்கு. அதாவது ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர் வந்து அந்த வீடியோட எண்ட்ல ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகாம முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அதிகமான டைம் அந்த பிளாட்ஃபார்ம்ல ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னா யூடியூப் வந்து அந்த வீடியோவுமே சரி அதே மாதிரி அந்த வீடியோ போடக்கூடிய சேனலையுமே ரிவார்ட் பண்றாங்க வித் அதிகமான வியூஸ். ஏன்னா அந்த வீடியோஸ் ஆடியன்ஸை எங்கேஜிங் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம பிளாட்ஃபார்ம்குள்ளே உட்கார வைக்குது. ஸோ இதனால அந்த பிளாட்ஃபார்மும் சம்பாதிக்கும் அண்ட் அந்த வீடியோஸ் போடுற கிரியேட்டர்ஸ் சம்பாதிப்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இனிமே நீங்க போடக்கூடிய வீடியோஸ்ல நான் எப்போதுமே ரெகுலரா பண்ற மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து ஆனால் நம்மளே எப்பயோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. லைக் ஒரு வீடியோ முடியும் போதும் உங்களுடைய வியூவர்ஸை அப்படியே அடுத்த வீடியோ பாருங்க அடுத்த வீடியோ பாருங்கன்னு அந்த வியூவர்ஸ்க்கு உண்மையாவே உங்களுடைய சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வேல்யூ ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க பார்ப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்கள அப்படியே எண்ட் ஸ்கிரீனை யூஸ் பண்ணியோ இல்லை ஐகார்ட்ஸை யூஸ் பண்ணியோ மாத்தி விடுங்க. ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷனுங்கிறது சக்சஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு வியூவர் வந்து உங்களுடைய சேனல்ல ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளியே போகாம மல்டிபிள் வீடியோஸை உங்களுடைய சேனல்லே பார்க்கறதால ஓகே இந்த சேனல் ஒர்த்தான சேனல் போல ஜஸ்ட் ஒருத்தர் வந்தாலே நிறைய வீடியோஸ் பார்க்கறான்னு சொல்லிட்டு உங்களுடைய சேனலை தொடர்ந்து யூடியூபோட அல்கோரிதம் லைம் லைட்லயே வச்சுக்கோம். அதாவது தொடர்ந்து யூஸ் வந்துகிட்டே இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படிதான் என்னதான் 2 மாசம் 3 மாசத்துக்கே 1-2 வீடியோ வந்து போட்டு போனாலும் என்னுடைய சேனல் இன்னுமே கூட மாசம் 500,000 வியூஸ் இந்த சேனல் நான் சொல்றேன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை நான் வந்து இந்த டெக்னிக் நான் பயன்படுத்தல அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய சேனலுக்கும் ஊதி இருப்பாங்க சங்கு. ஸோ அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே ஒரு வீடியோ முடியும் போது ஒரு லாஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுடைய சேனல் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸை பத்தி உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ஒரு டீஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்க்குற மாதிரியான ஆர்வத்தை தூண்டி விட்டு ஸோ அதை ரைட் சைடில் தெரியும் கிளிக் பண்ணி பாருங்கிற மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3, ஷார்ட்ஸ் வித் வேலிடிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம போடக்கூடிய ஷார்ட் வீடியோஸ்லாம் வந்து வருஷ கணக்காக வியூஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன மாறிடுச்சு அப்படின்னா நம்ம புதுசாக யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் 30 to 40 டேஸ்க்குள்ளேயே அந்த வீடியோ என்ன நல்லா போகமானாலுமே வியூஸோட இம்ப்ரெஷன்ஸ் கம்மியாயிருது. அதாவது முன்னாலலாம் இந்த மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல தான் நம்ம ஒரு ரீல் வீடியோ போட்டோம்னா அது ஜஸ்ட் 1-2 நாள் அப்படி இல்லைன்னா ஒரு சில வாரங்கள்லயே அதோடைய மேக்ஸிமம்
மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ரீச்சுக்கு போயிட்டு அப்படியே டெட் ஆயிடும். பட் யூடியூப்ல நம்மளால அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுற பட்சத்தில் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து வியூஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து புதுசா வரக்கூடிய நிறைய குவாலிட்டியான கண்டென்ட்டை தான் புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, நம்ம ஷார்ட்ஸ் போடக்கூடிய ஒரு கிரியேட்டரா இருந்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஷார்ட்ஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். சப்போஸ் நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் போடுவேன், இல்லை ஒரு வாரத்துக்கு 2 தடவை தான் போடுவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஷார்ட்ஸோடைய அப்லோட் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுவும் அந்த ஷார்ட்ஸ் சும்மா ஏன்னா தானே இருக்கக்கூடாது, நல்ல குவாலிட்டியான ஷார்ட்ஸ் தான் போடணும். அண்ட் நம்பர் 4, the AI slobs. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு யூடியூப் மட்டும் கிடையாது, எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே எக்கச்சக்கமான AI வீடியோஸ் இருக்கு. அதில் சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இன்னும் சில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிப்பீட்டேட்டிவா, என்னடா இது எதுக்குடா வீடியோ பார்க்குறோங்கிற அளவுக்கு நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரி வீடியோஸாக இருக்கு. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக யூடியூப் வந்து இந்த மாதிரியான AI வீடியோஸை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொண்டு வந்துருக்காங்க. லைக் நீங்கள் ஒரு வீடியோவை, அதாவது ஒரு AI வச்சு மேக் பண்ண வீடியோ மானிடைஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் ரொம்பவே கஷ்டம் தான். அண்டில் அந்த வீடியோஸில் ஹியூமன் எஃபர்ட், அதாவது கன்சிடரபிள் ஹியூமன் எஃபர்ட் இல்லாத வர, ஜஸ்ட் நான் ஏஐலே ஸ்கிரிப்ட் எடுப்பேன், AI வச்சே வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன், AI வச்சே வீடியோஸ் ஜெனரேட் பண்ணி சேர்த்து ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா மானிடைஸ் ஆகாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸை பார்த்து கற்றுக்கலாம். ஓகே, AI வீடியோஸ் எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி கற்றுக்கலாம். பட் ஒரு AI மட்டுமே வச்சுக்கிட்டு நான் யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியும்னு வச்சிங்கன்னா நிச்சயமாக முடியவே முடியாது. ஹியூமன் எஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சேனல் மானிடைஸே ஆகும். அண்ட் நம்பர் 5, த கமெண்ட் செக்ஷன். நான் எப்படி உங்ககிட்ட முதல்ல யூடியூபோட அல்கோரிதம் வந்து இந்த ஜெமினி AI யூஸ் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோஸை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லணும், அதே மாதிரியே நம்மளுடைய வீடியோஸோடைய கமெண்ட் செக்ஷனையுமே ஸ்கேன் பண்ணுது. ஸோ நம்மளுடைய வீடியோஸ்க்கு அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் வருதுங்கிற பட்சத்தில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மோசமாகக்கூடாதுங்கிறதுக்காக சில நேரங்களில் அந்த அல்கோரிதமே அந்த வீடியோஸை டவுன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் இதுவே ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா மிக்சட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட உங்களுடைய சேனலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே வருது, அந்த வீடியோ வந்து ஃபேக்கு இல்லைனா ஸ்கேம் இந்த மாதிரியே நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னா நிறைய நேரங்களில் பிரச்சனை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரொம்பவே முக்கியமான நம்பர் 6, த யூசர் ரெக்கமெண்டேஷன். நம்ம முன்னாடிலாம் யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ போய் தேடி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் மேலே சர்ச் பார்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி நம்ம சர்ச் பண்ணி ஒரே விஷயத்த லைக் எப்படி யூடியூப்ல க்ரோ ஆகுதுன்னு சொல்ற வீடியோ சர்ச் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அது சம்மந்தப்பட்ட வீடியோஸாக வரும். இல்லைனா நம்ம ஒரு டெக் வீடியோஸை பற்றி பார்த்துட்டே இருக்கோம்னா நமக்கு நிறைய டெக் வீடியோஸ் ரெக்கமெண்டேஷன்ல வரும். பட் இப்போ எப்படி இது மாற போகுது கம்ப்ளீட்டா அப்படின்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் போயிட்டு ஏதோ சம்மந்தப்பட்ட ஏதோ சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். சின்ஸ் இந்த கூகுள், யூடியூப் இது எல்லாமே வந்து ஒரே கம்பெனியோடதுங்கிறதுனால அந்த ஒரு பர்டிகுலர் ஜிமெயிலோடைய டேட்டாவை பேக்கெண்டை எடுத்து அதோடைய டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமா ஓகே இந்த யூசர் இந்த டைமில் இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காரு, ஸோ நம்ம இது சம்மந்தப்பட்ட வீடியோவை யூடியூப்ல எடுத்துகிட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ மேபி இது நான் மட்டும் தான் ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணாமல் வேற ஒரு இடத்துல போய் ஏதோ சர்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா மீஷோ, அமேசான் இதெல்லாம் போய் சர்ச் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்த. அது சம்மந்தப்பட்ட ஆட்ஸ், அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு சஜஷனாக வருதா யூடியூப்ல? வருதுன்னு சொன்னீங்கன்னா எஸ் ட்ரூன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம் உண்மையிலே எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இந்த அல்கோரிதம், இந்த விஷயங்கள், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் எல்லாம் சேஞ்ச் ஆகிறப்ப யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி இது நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 6 விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நீங்க யூடியூப்ல க்ரோ ஆகணும், அது மூலியமா பணம் சம்பாதிக்க சொல்லிட்டு இடத்துல இருந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்னென்ன விஷயங்களை பண்ணணும், எதை பண்ணவே கூடாது, எதை எப்படி எப்போ எதை வச்சு பண்ணணுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்காக தமிழ்நாட்டிலே தி பெஸ்ட் கிரியேட்டர் கம்யூனிட்டி லான்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி A to Z யூடியூப் மட்டும் இல்லாமல் இந்த கான்டென்ட் கிரியேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 மாதத்தில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் ஜாயின் பண்ண சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஃப்ரீ கிடையாது, இது ஒரு பெய்டு ப்ரோக்ராம் தான். நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய சேனல் எக்கச்சக்கமான வீடியோஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் அடுத்த ஸ்டெப் இதில் போக விருப்பப்படுறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் அகைன் இது எல்லாருக்கானது கிடையாது. ரொம்ப கான்டென்ட் கிரியேஷனில் நான் வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சீரியஸாக மட்டும் நான் அந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, லிங்க் கிளிக் பண்ணி ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 10,000 ஒர்த்தான பேக்கேஜ் ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அண்ட் இந்த மாதிரி உங்கள் சேனலில் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு முதல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரது எப்படி, அண்ட் தென் அந்த சப்ஸ்கிரைபர்ஸை தொடர்ந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.